சாண்டில்யன் எழுதிய கடல் புறா. அத்தியாயம் 1. எத்தனை படைக்கலங்கள். கணக்கற்ற போர் முனைகளிலும் ஆபத்தான எத்தனையோ இதர சூழ்நிலைகளிலும் அச்சத்துக்கு அறவே இடம் கொடாத கருணாகர பல்லவன் அன்று அந்த மாளிகை தளத்தின் மேலறையில் பஞ்சன நடந்து வந்த அஞ்சன விழியாள் ஒருத்தி அறைக்கதவை தாளிட்டதும் பெரும் திகிலில் வசப்பட்டு தான் ஒளிந்திருந்த திரைச்சீலையை இடது கையால் இறுக்க பிடித்து கொண்டதல்லாமல் எல்லை மீறிய அச்சத்தின் விளைவாக கண்களையும் மூடிக்கொண்டு விட்டதாலும் அடுத்து நடந்தது என்ன என்பதை அறிய சிறிதும் சக்தியற்றவன் ஆனான். ஊனக்கண்கள் மூடிவிடும் போது திறக்கும் சுபாவமுள்ள அவன் மனக்கண்கள் மட்டும் நன்றாக மலர்ந்து புது புது கற்பனைகளை கிளப்பி விட்டதாலும் நான் இருப்பதை அறிந்தவுடன் இந்த அழகி கதறுவாள், மாளிகை காவலர் வருவார்கள், ஆகவே மேலும் சண்டைதான் என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்ட கருணாகர பல்லவன் அவள் கூச்சலை எதிர்பார்த்து இருந்த இடத்திலே அசைவற்று நின்றான். ஆடைகளை களைய முற்பட்ட அந்த ஆரணங்கு விளைவித்த தர்ம சங்கடமான இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பித்துவிட சீக்கிரம் காவலர் வந்து சண்டை துவங்கிவிட்டால் கூட மிகவும் நல்லது என நினைத்து நின்ற இளைய பல்லவன் வினாடிகள் பலவாகியும் அறையில் கூச்சல் எதுவும் இல்லாததை எண்ணி பார்த்து வியப்பின் வசப்பட்டு கண்களை திறக்கலாமா வேண்டாமா என்று தத்தளித்து நின்ற சமயத்தில் வா வெளியே என்று அதிகாரம் ததும்பி நின்ற சொற்கள் இரண்டு அவன் இரண்டு கண்களையும் சரையல் என திறந்து விட்டதாலும் இதய உறுதியை மட்டும் மேலும் குலைக்கவே செய்தன. ஆண் மகன் ஒருவன் அறையில் மறைந்திருக்கிறான் என்பதை அறிந்ததால் அந்த ஏந்திழை கதறுவாள் என்ற எதிர்பார்ப்பிற்கு முற்றும் மாறாக அவள் வெகு நிதானமாக அச்சமில்லாமலும் அதிகாரத்துடன் தன்னை வெளியே வரும்படி அழைத்ததை கேட்டவுடன் வியப்பின் எல்லையை ஏதிய இளைய பல்லவன் குனிந்த தலையை நிமிர்ந்து திரைசீலைக்கு மேல் எட்டி பார்த்து கண்களை அகல விரித்தான். அவன் எதிரே விரிந்தது ஓர் மோகன உலகம். அரை விளக்கின் பொன்னிற வெளிச்சத்துடன் அறைக்கு வெளியே இருந்து சாரளத்தின் மூலம் பாய்ந்து வந்த வெண்மதியின் வெள்ளி கிரகணங்களும் கலந்து கொண்டதால் பொன்னும் வெள்ளியும் இணைந்து ஓர் மாய உலகம் அந்த அறையில் சிருஷ்டிக்கப்பட்டிருப்பதையும் மயக்கம் தரும் அந்த இரு ஒளிகளின் இணைப்பிலே புதிதாய் உதயமான மாய தேவதை போல் இதயத்தை கலங்க வைக்கும் எழிலுடன் அந்த பெண் கையில் ஒரு வாளை ஏந்தி நின்று கொண்டிருப்பதையும் கண்ட கருணாகர பல்லவன் தான் இருக்கும் இடத்தையும் சூழ்நிலையும் அறவே மறைந்தான். அவன் மனக்கண்ணில் இருந்து பாலூர் பெருந்துறை மறைந்தது, சுங்கசாவடி மறைந்தது, துரத்தி வந்த காவலர் மறைந்தன. நிலைத்து நின்றது எதிரே வாளேந்தி போர்க்கோலத்துடன் தோற்றமளித்த அந்த மோகன பிம்பம் ஒன்றுதான். விளக்கின் பொன்னொளியும் வெண்மதியின் பொன்னொளியும் கலர்ந்து அவள் மீது பாய்ந்த போதிலும் கலப்படத்தை விட அசல் சிறந்தது என்பதை அறிவுறுத்த முற்பட்டது போல் எக்கலப்புமற்ற சொர்ணமென அவள் மேனி சற்றே மஞ்சளோடி பளிச்சிட்டதை கண்ட இளைய பல்லவன் இப்படியும் ஓர் நிறம் சிருஷ்டியில் இருக்கிறதா என்று வியந்தான். அவள் சேலை இடையில் நன்றாக இழுத்து கட்டப்பட்டிருந்ததாலும் மடிப்புகள் நன்றாக அமையாமல் ஆங்காங்கு அலங்கோலமாய் தொங்கியதால் பழைய ஆடையை களைய முற்பட்டதுமே திரைக்கு பின்னால் தான் இருப்பதை அவள் அறிந்திருக்க வேண்டும் என்றும் சேலையை சரையலென்று எடுத்து அவசர அவசரமாக சுற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றும் ஊகித்து கொண்டவனாதலால் அப்படி அலங்கோலமாய் சேலையை அவள் கட்டியிருக்கும் போதே அவளுக்கு எத்துணை அழகாய் இருக்கிறது என்பதை எண்ணி பார்த்த அந்த பல்லவ வாலிபன் அடுக்கடுக்காக கொசுவி பட்டுகளை ஒட்டி புனையப்படும் ஆடைகளில் இருப்பதை விட அலங்கோல ஆடைகளில் பெண்களின் அழகு எத்தனை வசீகரம் பெற்றிருக்கிறது, அப்படி இருக்க பெண்கள் எதற்கு ஆடை புனிவதற்கு இத்தனை சிரமம் வேண்டும் என்று தன்னைத்தான் கேட்டுக்கொண்டான். ஆடை சிறிது அலங்கோலப்பட்டிருக்க போதிலும் கழுத்தருகே அது நன்றாக சுற்றி வளைக்கப்பட்டிருப்பதையும் கழுத்தை சுற்றி வந்த மேலாடை நன்றாக இழுத்து இடுப்பில் சொருவப்பட்டதால் கழுத்தும் அதற்கு கீழே 2 அங்குலமே கண்களுக்கு புலனானதையும் கண்ட கருணாகர பல்லவன் நெறிமிகுந்த ஒரு பெண்ணிடம் தான் சிக்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தான். அப்படி உணர்ந்தும் கூட புஷ்பத்திலிருந்து மீள இஷ்டப்படாத வண்டுகள் போல் அவன் கண்கள் புஷ்பத்தினும் மிருதுவாய் தோன்றிய அவளை வட்டமிட்டன.
மேலாடை நன்றாக இழுத்து சுற்றப்பட்டிருந்த காரணத்தினாலே மறைவிலும் நிறைவு பெற்று தெரிந்த அழகு இளைய பல்லவனின் உடலை கல்லாக சமைத்து விட்டதென்றாலும் அவன் இதயத்தை மட்டும் புரவி வேகத்தை கொடுத்து ஓட செய்தது. வினாடிகள் இரண்டொன்று ஓடியும் நேராக அந்த அழகியை பார்க்க சக்தியற்றதால் மார்பை வளைத்து ஓடிய சேலையும் அந்த சேலையில் இருந்த இடைவெளி கொடுத்த பளிச்சென்று தெரிந்த இடைப்பிரதேசத்தையும் பார்த்த கருணாகர பல்லவன் வாளை ஏந்தி நின்ற அவள் கையையும் பார்த்து, இத்தனை மெலிந்து குலைந்து கிடக்கும் இந்த இடையை உடையவளுக்கு இத்தனை உறுதியான கை எங்கிருந்து வந்தது என்று எண்ணி பார்த்தான். அத்துடன் வாளை பிடித்து நீண்ட பூவின் இதழ்கள் போலிருந்த அவள் விரல்களையும் கண்டு அவன், மென்மைக்கும் கடினத்துக்கும் இயற்கை ஏதோ சம்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இல்லையேல் இந்த பூ விரல்கள் இத்தனை திடமாக வாளை பிடிக்க முடியுமா என்று தன்னைத்தான் கேட்டுக்கொண்டான். கண்ணை சரையல் என்று தொக்கிய இளைய பல்லவன் அந்த பெண்ணின் முகத்தை 2 வினாடிகளே ஆராய்ந்தான் என்றாலும் அந்த 2 வினாடிகளிலும் எத்தனையோ துன்பத்தை அனுபவிக்கவே செய்தான். அதிகமான இன்பமும் துன்பத்தை தான் தரும் என்பதை உணர்ந்தான் அந்த பல்லவ வாலிபன். நீருண்ட மேகத்தை விட கருத்து அடர்த்தியாய் தலைமீதிருந்த அவள் குழல் பின்னி விடப்படாததாலும் வாரி எடுத்து முடிக்கப்பட்டதாலும் ஒவ்வொரு இடத்திலும் பிரிந்து தொங்கி நூதலிலும் கன்னத்திலும் சில இழைகள் பிரிந்து கிடந்ததை கூட அவள் முகத்திற்கு இணையற்ற அழகையே கொடுத்தது. விசாலமான அவள் லாலா பிரதேசம் மயில் இறைகளால் ஆங்காங்கு மறையப்பட்டிருந்தாலும் இடையிடையே அவள் தங்க சர்மம் பாளம் பாளமாக தோன்றி மேகத்திரையை கிழிக்க முயலும் சந்திர கிரகணத்தைப் போல பளிச்சிட்டன. நூதலை கண்களிலிருந்து தடுத்து நின்ற வளைந்த கரிய புருவங்களுக்கு கீழிருந்த 2 கண்களும் கரிய இமைகளுக்கிடையே கூர்வேளென பிரவேசித்து கொண்டிருந்ததையும் விகசிக்க அப்போதுதான் முற்பட்ட புஷ்ப முட்டு போன்ற நாசி மிக எடுப்பாக அமைந்து அவள் முகத்திற்கு இணையற்ற கம்பீரத்தை கொடுத்ததையும் பக்கங்களில் வளவழுத்த இயற்கை மஞ்சளும் கோபத்தால் ஏற்பட்ட சிவப்புமாக கலந்த தங்க அரளியும் வெள்ள அரளியும் சேர்ந்தாற்போல் பிரமை அளித்த அவள் அழகிய கன்னங்கள் இதழ்கள் பதிப்பதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்ட மலர் படுக்கைகள் போன்றிருப்பதையும் கவனித்த இளைய பல்லவன் அவள் செவ்விய இதழ்களை கவனித்ததும் அவை உவமைக்கும் கற்பனைக்கும் அப்பாற்பட்டதை உணர்ந்து கொண்டான். கோபத்தால் அவள் வாய் இதழ்கள் சற்றே கூடியிருந்ததால் மலர இஷ்டப்படாத புஷ்பம் போல் அவள் இதழ்களின் சேர்க்கை காணப்பட்டது. அவற்றில் காணப்பட்ட நீரோட்டம் அமுதம் என்பது இருந்தால் இதுவாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்று பொருள் கூறுவது போல் இருந்ததாம். அந்த உதடுகளிலே நீண்ட நேரம் இளைய பல்லவனின் கண்கள் நிலைத்தன. கண்கள் என்ன, அவன் இதயமும் அந்த கனி இதழியை விட்டு அகல இஷ்டப்படாதது போலவும் அந்த இதழ்களிடம் ஓடிவிட ஆசைப்படுவது போலவும் வேகமாக அடித்து கொண்டிருந்தது. இப்படி எண்ணங்களும் இதயமும் ஒருங்கே மயங்கி மலைத்து நின்ற திரைச்சீலைக்கு மேலிருந்தே கண்களால் எதிரே இருந்த மோகன பிம்பத்தை எடை போட்டு கொண்டிருந்தான் இளைய பல்லவன். வா வெளியே என்று 2ஆம் முறை எழுந்த அதிகார குரலின் காரணமாக கனவுலகிலிருந்து நினைவுலகிற்கு வந்தவன் மெல்ல சமாளித்து கொண்டு இடது கையை பற்றிய திரைச்சீலையை விட்டு திரைமறைவிலிருந்து வெளியே வந்தான். வலது கையால் வாளை உருவி பிடித்த வண்ணம் வந்த அந்த வாலிபனை அந்த ஏந்திழையும் எவ்வித படபடப்புமின்றி ஆராய்ந்தாள். ஆடவன் ஒருவன் தனது அறையில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்ததும் கூச்சல் போடாமலும் அந்த அறையிலிருந்து ஒரு வாளை உருவி பிடித்து கொண்டு தன்னை மிரட்டி வெளியே அவள் அழைத்ததையும் கண்ட கருணாகர பல்லவன் அச்சத்தை சொற்பனத்திலும் காணாத வீராங்கனை ஒருத்தியிடம் தான் சிக்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தான். அப்போதுதான் அந்த அறையை சுற்றி கவனித்தான் இளைய பல்லவன். சுவர்களின் பல இடங்களில் பலவித வாள்கள் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்ததன்றி அந்த பெண் வாளை பிடித்து கொண்டிருந்த முறையையும் பார்த்து அவளுக்கு ஓரளவு வாள் பயிற்சி இருக்க வேண்டும் என்று ஊகித்து கொண்டான். அறையை சுற்றி அவன் கண்கள் சுழன்றதையும் தன் வாளின் மீது அவை கடைசியாய் நிலைத்ததையும் கவனித்த அந்த அழகி அவன் உள்ளத்தை ஓடிய எண்ணங்களை புரிந்து கொண்டவள் போல், ஆம், எனக்கு வாள் பிடிக்க தெரியும், அவசியமானால் சுழற்றவும் தெரியும். ஆகவே உன் கையில் உள்ள வாளை கீழே எறிந்துவிடு, எதிர்ப்பு பயனளிக்காது என்றாள் திடமான குரலில். அவள் பேச்சில் கண்ட துணிவும் கருணாகர பல்லவனுக்கு மென்மேலும் பிரமிப்பை அளித்ததாலும்
அவள் சொற்படி வாளை கீழே எறிய இஷ்டப்படாமல், மன்னிக்க வேண்டும், இந்த வாள் என் ஆயுள் துணைவன். பல வருடங்களாக நாங்கள் இணைப்பிரியாதிருக்கிறோம். ஆகவே இப்போது இதை புறக்கணிப்பதற்கு இல்லை. தவிர என்று பதில் சொல்ல முயன்று மென்று விழுங்கினான். அவள் வண்டு விழிகள் வியப்பினால் மலர்ந்தன. தவிர? சொல் மேலே என்று மலர் அதரங்கள் உத்தரவிட்டன. அவள் அஞ்சன விழிகளை ஒருமுறை கருணாகர பல்லவனின் விழிகள் நன்றாக ஏறெடுத்து பார்த்தன. வீரர்கள் தோல்வியுறும் போதுதான் வாளை கீழே எறிவார்கள் என்று சுட்டி காட்டினான் கருணாகர பல்லவன். அவள் இதழ்கள் இகழ்ச்சியால் சற்றே மடிந்தன. அப்படி அவை கடைசியில் மடிந்ததால் கன்னங்களில் விழுந்த குழியும் அவளுக்கு புதுவிதமான அழகையே அளித்தது. அவன் தன்னை பல இடங்களிலும் கவனிப்பதை கண்டதால் மிகுந்த சங்கடமும் சீற்றமும் அடைந்த அந்த அழகி, நீ ஆண்மகன் ஆனதால் என்னிடம் தோற்க மாட்டாய், சற்று விளையாடி பார்க்கலாம் என்று மனப்பால் குடிக்கிறாயா என்று இகழ்ச்சியும் கோபமும் தொனித்த குரலில் வினவினாள். கருணாகர பல்லவன் இளநகை புரிந்தான். அப்படி நான் நிச்சயமாக சொல்லவில்லையே. எதை நிச்சயமாக சொல்லவில்லை? மீண்டும் சீற்றத்துடன் எழுந்தது அவள் கேள்வி. உங்களிடம் தோற்க மாட்டேன் என்று. பெண் என்பதால் என்னை பார்த்து நகைக்கிறாயா? இல்லை இல்லை, நகைப்புக்கு இடமில்லை. வேறெதற்கு இடம் இருக்கிறது? பிரமிப்பிற்கு. அந்த வாலிப வீரன் தன் அழகை பற்றி குறிப்பிடுகிறான் என்பதை சந்தேகவர உணர்ந்து கொண்ட அந்த பெண் ஒரு வினாடி தன் கார் பெருவிரலால் நிலத்தை கீறி இடையே சிறிது நெளித்து சற்றே சங்கடப்பட்டாலும் அடுத்த வினாடி அதை உதறிவிட்டு, நீ சீக்கிரம் இந்த வாளை கீழே எறியாவிட்டால் உன் பிரமிப்பு இன்னும் அதிகமாகும் என்று கூறிவிட்டு கோபம் துளிர்த்த புன்முறுவல் ஒன்றை உதடுகளில் படரவிட்டாள். இப்போதிருப்பதை விட அதிக பிரமிப்பு எப்படி ஏற்பட முடியும் என்று விஷமத்துடன் வினவினான் கருணாகர பல்லவன். ஏற்பட வழி இருக்கிறது என்றாள் அவளும் இகழ்ச்சியுடன். என்ன வழி? பதிலுக்கு இதோ பார் என்று கூறி அந்த பெண் என்ன செய்ய உத்தேசிக்கிறாள் என்பதை அவன் ஊகிக்கும் முன்னே அவள் கைவாள் திடீரென சுழன்று இளைய பல்லவனது வாளை மின்னல் வேகத்தில் விற்றென்று ஒரு முறை சுழறவிடவே திக்கு பிரமை அடைந்த அந்த வீரன் எல்லையில்லா பிரமிப்பை அந்த பெண்ணை கூர்ந்து பார்த்தான். இன்னும் ஒரு வினாடி தான் அசந்திருந்தால் அவள் வாள் சுழன்ற வேகத்தில் தன் வாள் அந்த அறையின் மூலைக்கு சென்றிருக்கும் என்பதை உணர்ந்து கொண்ட அந்த பல்லவ வீரன், இத்தனை லாபகமாக வாளை சுழற்றக்கூடிய பெண்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்களா என்று எண்ணி பார்த்து மிதமிஞ்சிய வியப்புக்கு உள்ளாகினான் அந்த வாலிபன். பிரமிப்புக்கு உள்ளானது அவன் மட்டுமல்ல, அந்த பெண்ணின் கண்களும் பிரமிப்பை கொட்டின. அதையும் கருணாகர பல்லவன் கவனிக்கத்தான் செய்தான். ஆனால் அவள் பிரமிக்கடைய வேண்டிய காரணம் என்ன என்பதை புரிந்து கொள்ளாததால் கேட்டான், நீங்கள் என்ன அதிசயத்தை கண்டுவிட்டீர்கள் என்று. இதுவரை காணாத அதிசயத்தை இன்று கண்டேன் என்றாள் அவள். இதை சொன்ன அவள் குரலில் கோபமில்லை, இகழ்ச்சியும் இல்லை, வியப்பும் பிரமிப்பும் மட்டுமே ஒலித்தன. என்ன அப்பேற்பட்ட அதிசயம் என்று மீண்டும் வினவினான் கருணாகர பல்லவன். என் வாள் சுழன்று எதிரியின் வாள் பறக்காதது இதுவே முதல் தடவை என்றாள் அந்த அழகி. நான் எதிரியா என்று கேட்டான் கருணாகர பல்லவன். இல்லையா என்று பதிலுக்கு கேட்டாள் அந்த பெண். இல்லை. அப்படியானால் கள்வனாய் இருக்க வேண்டும். கள்வனும் அல்ல. அப்படியானால் தமிழனா? இக்கேள்வி மேலும் பிரமிப்பையே அளித்தது இளைய பல்லவனுக்கு. கள்வனாய் இல்லாவிட்டால் தமிழனாய் இருக்க வேண்டுமா என்று வினவினான் ஆச்சரியத்துடன். அவள் நிதானமாக பதில் சொன்னாள். நீ நாணயமாக வாயில் வழியாக வரவில்லை, சாரளத்தின் மூலம் உள்ளே குதித்திருக்கிறாய். தவிர திரைமறைவில் இருக்கிறாய். ஒளிந்திருப்பவன் கள்வனாய் இருக்க வேண்டும், இல்லையேல் தமிழனாய் இருக்க வேண்டும். தமிழர்களை தான் சில நாட்களாக கலிங்க அதிகாரிகள் சிறைக்கு தள்ளி வருகிறார்கள் என்று சுட்டி காட்டினாள் அந்த பெண். அத்துடன் அவள் மீண்டும் அவனை ஏற இறங்க பார்த்து, ஆமாம், தப்புதான் செய்துவிட்டேன். நீ திருடன் அல்ல, தமிழன்தான். திருடனுக்கு இத்தகைய வாள் தேவையில்லை. பொருளை எடுத்துக்கொண்டு ஓடுபவனுக்கு வாள் ஒரு வீண் சுமை. அப்படியே ஆயுதம் தேவையானால் தூங்கும் போது கொல்ல ஒரு குறுவாள் போதும். இத்தகைய பெரிய வாள், அகலமான வாள் தேவையில்லை. தவிர உன் வாளில் இரத்த கரையும் இருக்கிறது. ஒருவேளை சற்று முன் கலிங்க வீரர்கள் துரத்தி வந்தது உண்மைதானோ என்று சந்தேகமும் குரலில் ஒலிக்க கேட்டாள். அவள் ஊகித்ததைக் கண்டு பெரிதும் வியந்தான் கருணாகர பல்லவன்.
அழகுடன் புத்தியும் இணைவது அபூர்வம். அத்தகைய அபூர்வம் இதோ இருக்கிறது என்று தனக்குள் சொல்லிக் கொண்ட அந்த வாலிபன் அவள் கேட்பதற்கு பதில் சொல்ல முற்பட்டு, ஆம், என்னை தான் துரத்தி வந்தார்கள், சேதமும் பட்டிருக்கிறார்கள் என்றாள் அவள் அந்த வாலிபன் வாளில் தோய்ந்திருந்த குருதியை கண்டு. எனக்கு ஓரளவு போரிடத் தெரியும் என்று சங்கோஜத்துடன் கூறினான் இளைய பல்லவன். இதில் அடக்கம் வேண்டாம். நீ திறமையுடன் போரிடக்கூடியவன், எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? நான் வாள் சுழற்றிய முறை எங்கள் நாட்டின் தனி பயிற்சி. அதை உபயோகித்தால் எதிரியின் வாள் உடனே பறக்க வேண்டும். ஆனால் உன் வாள் திடமாக நின்றுவிட்டது. இந்த முயற்சியில் நான் தோல்வி அடைந்தது இதுவே முதல் முறை. இன்னொரு முறை முயன்றால் கண்டிப்பாய் வெற்றியடைவேன். இளைய பல்லவன் நகைத்தான். என்னிடம் வாள்போரில் வெற்றியடைய முடியாது பெண்ணே, ஆனால் வேல் போரில் கண்டிப்பாக வெற்றியடையலாம் என்று கூறவும் செய்தான். வேல் போரா? ஏதும் புரியாமல் வினவிய அவள் விழிகள் இளைய பல்லவன் முகத்தில் நிலைத்தன. ஆம் பெண்ணே, கர்நாகர பல்லவனை வாள்போரில் வென்றவர்கள் இதுவரை இல்லை. ஆனால் இதோ உன் முகத்தில் இருக்கும் அந்த கூர்வேல்கள், அவற்றின் சக்தி வேறு. உன்னிடம்தான் எத்தனை படைக்கலங்கள், ஆர்க்கும் நூபுரங்கள், பேரி, வெற்கண், வெண்புருவம், போர்வில், முரசு போல் ஒலிக்கும் காலாபரணம், வேல் கண்கள், போர் வில்லென வளைந்த புருவங்கள், எத்தனை போர்க்கருவிகள்! இவற்றை வெற்றி கொள்ள என்னால் முடியாது என்றான். அவன் சரசர வார்த்தைகளை அவள் கவனிக்கவில்லை. உவமைகளின் இன்சொற்களை கவனிக்கவில்லை. அவள் காதில் ஒலித்ததெல்லாம் கர்நாகர பல்லவன் என்ற 2 சொற்கள்தான். எந்த கர்நாகர பல்லவர்? இளைய பல்லவரா என்ற பிரமிப்புடன் கேட்டாள் அந்த அழகி. அவள் பிரமிக்க வேண்டிய காரணம் இளைய பல்லவனுக்கு புரியவில்லை. ஆம் என்று பதில் சொன்னான். அவள் கேட்ட அடுத்த கேள்வி அவன் பிரமிப்பை உச்ச நிலைக்கு கொண்டு போயிற்று. எந்த இளைய பல்லவர்? அனபாய சோழர் நண்பரா? ஆம். இதை கேட்டதும் மிகுந்த குழப்பத்திற்கு உள்ளான அவள் முகத்தில் அடக்கத்தின் சாயை அதிக வேகமாக படர்ந்தது. கண்கள் நிலத்தை நோக்கின. அடடா, உங்களையா இத்தனை நேரம் ஏக வசனத்தில் மரியாதையின்றி பேசிவிட்டேன் என்றாள் அவள். அவள் திடீர் மாற்றத்திற்கு அப்போதும் காரணத்தை அறியாத கர்நாகர பல்லவன், அதனால் பாதகமில்லை, என்னை உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான். பார்த்ததில்லையே தவிர உங்களை நாடித்தான் நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் என்றாள் அவள். வந்திருக்கிறோம் என்றால் இன்னொருவர் யார் என்று வினவினான். என் தந்தை. யார் உன் தந்தை? அவள் மெல்ல மெல்ல பெயரை உச்சரித்தாள். அந்த உச்சரிப்பு அவனை ஓர் உலுக்கு உலுக்கியது. மிதமிஞ்சிய பிரமிப்பால், யார் யார், இன்னொரு முறை சொல் என்று சற்றே இறைந்து கூவிவிட்டு அந்த பெண்ணை 2 அடியில் நெருங்கினான்.